வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திட்டக்குடியிலேருந்து ஆடுதுறை போகிற ஆடுதுறை போகிற அந்த சாலையில் தான் இந்த கோயில் இருக்குது. அகரம் சிகூர் அப்படின்ற ஊர். இந்த ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது, ஐயனார் கோயில். அதாவது நம்ம திட்டக்குடியிலேருந்து ஆடுதுறை போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வழி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஐயனாரை பார்க்குறவங்க ஐயனார் கோயிலுக்குள்ளே போகலாம். அதே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அந்த வளைவு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே வந்து பாலதண்டாயுதபாணியோடைய கோயில். ஒரே கோயிலுக்குள்ளாரே வந்து 2 பேரும் இருக்காங்க. பாலதண்டாயுதபாணி அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக இருந்தாருங்க. அந்த கோயிலும் அமைதியாக இருந்துச்சு. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அப்பப்பா எவ்வளோ பாருங்களேன், ஐயனார், முருகர், ஐயனார், விநாயகர், அது இல்லாமல் யானையில் அங்கே வர மாதிரி இருக்கிறார் பாருங்களேன் கருப்பன். அப்பா, அந்த கருப்பண்ணசாமி அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்தார். அதிலே கருப்பண்ணசாமி கோயிலே கருப்பர் பார்த்திங்கனாக்கா பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், குள்ள கருப்பர், இத்தனை சந்நிதி இருக்குதுங்க. அதோடு இல்லாமல் ஐயனார் இருக்கிறார். அதோடு இல்லாமல் பிடாரர், பாம்பு பிடாரர், அதுக்கு தனி ஒரு சன்னதி. அது பார்த்திங்கனாக்கா பாம்பு புத்துலேருந்து மகுடி வாசிக்கிற மாதிரி அப்படி இருந்தது. வீரன், அப்புறம் இவர் தான் பார்த்திங்கனாக்கா சின்ன கருப்பர். சின்ன கருப்பர் எப்படி வர்றார் பார்த்தீங்களா? அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம். கோயிலே ரொம்ப வண்ணமயமாகவும் பக்திமயமாகவும் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ யாரோ படையெல்லாம் போட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்தியாயி சந்நிதி. சித்தியாயி அடுத்து பக்கத்துலேயே பாருங்களேன். சித்தியாயியை வணங்கிட்டு இப்படி போனோன்னா இங்கே பார்த்தீங்களா குள்ளக்கருப்பர். குள்ளக்கருப்பு அவர் வந்து துணைவியரோடு இருக்கிறார். அப்படியே பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் இந்தாண்ட வரும்போது இங்கே பாருங்கள் கருப்பர், பெரிய கருப்பு. பெரிய கருப்பு வந்து தனி சந்நிதி. பிரம்மாண்டமாக பின்னாடி வந்து கருப்புசாமி வந்து பெரிய ஒரு குதிரையில் பயங்கரமாக இருந்தார். இவர் ஐயனாருக்கு தனி சந்நிதி. அப்படியே ஐயனார் பாருங்கள் எவ்வளோ அழகான அலங்காரத்தோடு இப்படி இருந்தார். சரின்னு ஐயனாரையும் போட்டு ஐயனார் சந்நிதி அப்படியே பார்த்தோம். கோயிலை சுற்றி எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் கூட வச்சுருக்காங்க, திருமண மண்டபம். முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஃபோட்டோ பின்னாடி வச்சு அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மண்டபம் முடிஞ்சு அப்படி பார்த்திங்கன்னா முருகர் சந்நிதி இருக்கு இல்லையா, முருகர் கோயில், அதனுடைய சுற்றுப்பிரகாரம், விநாயகர், அது மாதிரி சின்ன சின்ன அந்த மாடத்தில் எல்லா தெய்வங்கள் கொஞ்சம் ஒரு 2 3 1 2 3 4 தெய்வங்கள்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள் பார்த்தோம். அப்படியே சுற்றி வந்து திருப்பி முருகரை பார்த்தோம். ஏன்னா முருகர் அப்படி இருந்தார், ரொம்ப அருமையாக போகராக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே போனோம் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து சுற்றுப்பிரகாரங்களில் இருக்கிற சுவரில் இருக்குது, அதை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு கோயில், ரொம்ப நல்லா இருந்தது. சரி பார்த்துட்டு நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போட்டது. அங்கே பாருங்கள் திருப்பி முருகரையிட்டே வந்துட்டோம். முருகரடி எப்படி இருக்கிறார் பாருங்கள். பாலதண்டாயுதபாணியா முருகர். கடம்பன் இடும்பன் 2 பேருடைய காவல் இருக்க முருகர் வந்து
அருமையாக அங்கே காட்சி தர அவரை பார்த்துட்டு ஓ முருகா சரணம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்காக அந்த வீடியோ பாருங்கள். பார்க்குறதோட இல்லை, வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. பாவை விளக்கு ஏந்திய அங்கே பாருங்கள் 2 காரிகை, அதான் விளக்காகவே வச்சுருக்காங்க. அதில் நம்ம முருகர் இப்படி இருக்க பாருங்க. வெளியில் பாருங்களேன், வெளியில் அவ்வளோ பெரிய முருகராக அதில் இருந்த ஒயர் அங்கே பாருங்கள். அப்படி முருகர் காட்சி தர மீண்டும் ஒரு முறை